தாய் வீடு ஏப்ரல் 2026 கேகாலை மாவட்ட கல்வி அவலநிலை தொடருமா? எழுதியவர் நிசாந்த்குமார் கோபிநாத். வாசிப்பவர் வானதி லிங்கேஸ்வரன். கல்வி என்பது வெறும் அறிவுசார் தேடல் மட்டுமல்ல, அது மானிட மேம்பாட்டிற்கான அடிப்படை உரிமை என உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பல தலைமுறைகளாக தொடரும் சமூக பொருளாதார பின்தங்கிய நிலையை ஒரே தலைமுறையில் மாற்றி அமைக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான சக்தியாக கல்வி அடையாளப்படுத்தப்படுகிறது. இலங்கையின் சுதந்திரத்துக்கு பிந்தைய வரலாற்றில் அனைவருக்கும் சமனான கல்வி வாய்ப்புகளை உறுதிப்படுத்துவது தேசிய இலக்காக கொள்ளப்பட்ட போதிலும் நடைமுறை யதார்த்தத்தில் பல்வேறு சமூக பொருளாதார காரணிகளால் சவால்கள் நீடிக்கவே செய்கின்றன. இலங்கை சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள சூழலில் அனைவருக்கும் சமனான கல்வியை உறுதிப்படுத்துவது இன்றும் ஒரு முக்கியமான இலக்காகவே உள்ளது. இலங்கையின் 1978 ஆண்டு அரசியலமைப்பின்படி கல்வி என்பது ஒரு அடிப்படை உரிமை என்பதை விட அரசாங்கம் பின்பற்ற வேண்டிய ஒரு வழிகாட்டும் கொள்கையாகவே வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய கட்டமைப்பு சார் சூழல் மலையக தோட்டப்புறங்களை சேர்ந்த மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் மறைமுக தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கேகாலை மாவட்டத்தின் பின்தங்கிய பகுதிகளில் வசிக்கும் மாணவர்கள் நவீன கல்வி வசதிகள் மற்றும் போதிய ஆசிரியர் வளங்களை பெற்றுக் கொள்வதில் இடர்பாடுகளை சந்தித்து வருகின்றனர். திட்டமிடல் ரீதியான பலவீனங்கள் மற்றும் பிராந்திய மட்டத்திலான சவால்கள் இப்பகுதி மாணவர்களின் கல்வி சமத்துவத்தை பாதிக்கும் காரணிகளாகவே அமைந்துள்ளன. எனவே இந்த கட்டுரையின் நோக்கம் கேகாலை மாவட்ட கல்வியின் அவல நிலையை ஆராய்தலும் கடந்த காலம் முதல் தற்காலம் வரையான அரசாங்கங்களின் அரசியல் தலையீடுகளை பகுப்பாய்வு செய்தலுமாகும். அடிப்படையில் கேகாலை மாவட்டமும் மலையக பிரதேசத்தை அடிப்படையாக கொண்டது என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. கேகாலை மாவட்டத்தை சேர்ந்த அநேகமான பாடசாலைகளில் தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளே கல்வி கற்று வருகின்றனர். 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக அடிமைப்படுத்தப்பட்ட சமூகங்கள் முழுமையான உரிமைகளை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் அவர்களின் பிள்ளைகளும் கல்வி உரிமை அற்றவர்களாகவே காணப்படுகின்றனர். 1945 ஆண்டு CWW கனகராவால் இலவச கல்வி அறிமுகம் செய்யப்பட்டாலும் மலையக பிள்ளைகளுக்கு அதற்கான வாய்ப்பு எட்டப்படவில்லை என்பது நிதர்சனமான உண்மையாகும். அதற்கு விதிவிலக்கு கேகாலை மாவட்டத்தின் கல்வி நிலை. 1960க்கு பின்னர் மலையகத்தின் கல்வி கற்கும் வசதி வாய்ப்பு படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வந்திருந்தாலும் இன்று வரை அது முழுமையாக கிடைக்கின்றது என்று சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு இல்லை. இலங்கையின் தேசிய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழும் மலையக தொழிலாளிகளின் பங்களிப்பானது சில தருணங்களில் உரிய அங்கீகாரமின்றி மறக்கடிக்கப்படுவது கவலைக்குரியதாகும். இந்நாட்டின் பொருளாதார கட்டமைப்பை தாங்கி நிற்கும் மலையக சமூகத்தின் சந்ததியினருக்கு தரமான மற்றும் வளமான கல்வியை உறுதிப்படுத்துவது அரசின் கட்டாய கடமையாகும். கல்வி உரிமை என்பது வெறுமனே ஒவ்வொரு அரசாங்கமும் பாடசாலைகளை அமைப்பதில்லை. அதற்கு மாறாக அனைவருக்கும் கல்வி சம உரிமையாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அனைவருக்கும் கற்பதற்கான சம வாய்ப்புகளையும் அதற்கான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் போதே சமத்துவமான கல்வி சம உரிமையுடையதாக கொள்ள முடியும். கல்வி ரீதியாக முதன்மையான பாடசாலையை உருவாக்குவதில் கேகாலை மாவட்டம் துர்ப்பாக்கிய நிலையை சந்தித்துள்ளது என்பது நிதர்சனமான உண்மையாகும். பலப்பற்றாக்குறை, ஆசிரியர் இடமாற்றம் மற்றும் அரசியல் தலையீடு போன்ற சில காரணிகள் இதன் பின்னணியில் செல்வாக்கு செலுத்துகின்றது. எந்த ஒரு பாடசாலையிலும் வளங்கள் சரியாக கிடைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பாடசாலை நிர்வாக குழுவால் பாடசாலையை சிறப்பாக வழிநடத்த முடியும். சரியான வள பயன்பாடு இல்லாத தன்மையினால் மாணவர்கள் கல்வியை கேட்பதில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதோடு பலமான பாடசாலைக்கு தடையாகவும் அமைகின்றது. குறிப்பாக தமிழ் பாடசாலைகளை இத்தகைய பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றன. பௌதீக வளம் பாடசாலைக்கு சரியாக கிடைக்கப்படாத தன்மையில் பாடசாலையின் கல்வி வளர்ச்சி சிக்கலாக அமைகின்றது. கேகாலை மாவட்டத்தின் தமிழ் மொழி மூல உயர்தர விஞ்ஞான பிரிவு வசதிகள் மிக சில பாடசாலைகளில் மட்டுமே காணப்படுவது பெரும்பாலான தோட்டப்புற மாணவர்கள் உயர்தர விஞ்ஞான கல்வியை தொடர அண்டை மாவட்டங்களை அல்லது தொலைதூர நகரங்களை நாட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை இன்றும் நீடிக்கின்றது. இத்தகைய சவால்கள் நிறைந்த சூழலில் கேகாலை மாவட்டத்தின் கல்வி நிலை எவ்வாறு மேம்பட முடியும் என்பது ஒரு பெரும் வினாக்குறியாகவே உள்ளது. குறிப்பாக தமிழ் மொழி பாடசாலைகளை இக்கட்டமைப்பு சார் நெருக்கடிகளை மிக அதிக அளவில் எதிர்நோக்குகின்றன. உயர்தர விஞ்ஞான பிரிவை கொண்ட பாடசாலைகளின் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதும் இருக்கின்ற ஒரு சில பாடசாலைகளிலும் நிலவும் ஆய்வுக்கூட வசதி இனம் மற்றும் பாடசாலை ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்கள் என்பன மாணவர்களின் உயர்கல்வி கனவை சிதைப்பதாக உள்ளன. எனவே நேரடி விளைவாக கேகாலை மாவட்டத்தில் இருந்து பல்கலைக்கழக
பல்கலைக்கழகங்களின் விஞ்ஞான மற்றும் மருத்துவ பீடங்களுக்கு தமிழ் மொழி மூல மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவது என்பது தற்காலத்தில் ஒரு எட்டாக்கணியாகவே மாறி வருகின்றது. ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் நிலவும் இந்த பாரிய கல்வி இடைவெளி அம்மாவட்ட தமிழ் மாணவர்களின் எதிர்கால தொழில்துறை வாய்ப்புகளையும் சமூக அந்தஸ்தையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. எனவே ஒரு சில பாடசாலைகளுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்காமல் மாவட்டத்தின் அனைத்து மூலை முடுக்குகளிலும் உள்ள அனைத்து தமிழ் மொழி பாடசாலைகளுக்கும் வளங்களை சமமாக பகிர்ந்தளிப்பதன் மூலம் இந்நிலையை மாற்றியமைக்க முடியும். தேசிய பாடசாலைகளின் அந்தஸ்தை பெற்றுக் கொள்வது என்பது தமிழ் மொழி பாடசாலைகளின் நீண்டகால எதிர்பார்ப்பாகவே இருந்து வருகின்றது. கடந்த நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட 1000 பாடசாலைகள் வேலை திட்டத்தின் கீழ் சில தமிழ் பாடசாலைகள் தேசிய பாடசாலைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டன. இருப்பினும் அந்த பாடசாலைகளை தரம் உயர்த்துவதற்கான தொடர் நடவடிக்கைகள் தற்போது கைவிடப்பட்டுள்ளமை கவலைக்குரிய விடயமாகும். எடுத்துக்காட்டாக தெஹியோவிட்டிய கல்வி வலயத்தை சேர்ந்த ஸ்ரீகணேச தமிழ் மகா வித்தியாலயம், தெஹியோவிட்ட தமிழ் மகா வித்தியாலயம், எட்டியன்தோட்ட சாந்தமரியால் தமிழ் மகா வித்தியாலயம் மற்றும் தெரணியக்கல பிரதேசத்தில் காணப்படும் கதிரேசன் தமிழ் மகா வித்தியாலயம் போன்ற பாடசாலைகள் தேசிய பாடசாலைகளாக பேரளவில் அறிவிக்கப்பட்ட போதிலும் அதற்கான செயற்திட்டங்கள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படவில்லை. இப்பாடசாலைகளில் உயர்தரத்தில் கலைப்பிரிவில் மாத்திரமே காணப்படுவதும் அத்துறையிலும் கற்பிப்பதற்கு போதிய ஆசிரியர்கள் இல்லாதிருப்பதும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் பாரிய முட்டுக்கட்டைகளாக அமைந்துள்ளன. குறிப்பாக சமூகத்தில் உள்ள கல்வி கற்ற சில மத்தியதர வகுப்பினர் தங்களுடைய பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளுக்கு மேல் மத்திய மாகாணங்களை நோக்கி இடம் பெயர்க்கின்றன. இப்பிரிவினர் ஆசிரியர்களும் உள்ளடக்கப்படுவதால் கேகாலை மாவட்டத்தில் காணப்படும் பல ஆசிரியர்கள் இடமாற்றம் பெற்று செல்கின்றனர். அதனால் தமிழ் பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதோடு பாடசாலையின் கல்வி அபிவிருத்திக்கும் பாரிய சவாலாகவும் உள்ளது. அது மட்டுமன்றி ஆசிரியர் இடமாற்ற கொள்கையில் முறையான கட்டமைப்பு இல்லாத காரணத்தாலும் அரசியல் தலையீடுகள் அதிக அளவில் காணப்படுவதாலும் இது ஒரு பாரிய நெருக்கடியாகவே காணப்படுகின்றது. ஏனைய மாவட்ட பாடசாலைகளுடன் கேகாலை மாவட்ட பாடசாலைகளை ஒப்பிடுகையில் வளரீதியான பின்தங்கிய நிலையிலேயே காணப்படுகின்றது. குறிப்பாக சில பாடங்களுக்கு வகுப்பறை கற்றல் மட்டுமன்றி கற்பித்தலுக்கு அப்பால் சில நுணுக்கமான அவதானிப்புகளின் மூலமும் சில பாடங்களை கற்பதற்கான வசதி கேகாலை மாவட்ட தமிழ் பாடசாலைகளில் ஒப்பீட்டளவில் குறைவாகவே காணப்படுகின்றமை மிக முக்கியமானது ஒரு பிரச்சனையாக இருப்பதோடு பாடசாலை கல்வி முன்னேற்றத்திலும் பெரும் சவாலாக உள்ளது. இன்று பாடசாலை கல்வி துரிதமாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற நிலையிலும் நவீன வகுப்பறைகள் இல்லாத பாடசாலைகள் அதிகமாகவே உள்ளன. தமிழ் பாடசாலைகளில் காணப்படும் வளங்களையும் சிங்கள பாடசாலைகளில் காணப்படும் வளங்களையும் ஒப்பிட்டு நோக்குகையில் சிங்கள பாடசாலைகளை விட தமிழ் பாடசாலைகளின் வளங்கள் மிக குறைவாகவே உள்ளன என்பது கசப்பான உண்மையாகும். இதற்கு சான்றாக கேகாலை மாவட்டத்தில் இயங்கி வரும் பெரும்பாலான தமிழ் பாடசாலைகளில் முறையான ஆய்வுக்கூட வசதிகள் இல்லாமை குறிப்பிடலாம். பாடசாலை காலத்தில் ஒரு ஆய்வுக்கூடத்தையே நேரில் கண்டிராத மாணவர்கள் இன்றும் அதிக அளவில் உள்ளனர் என்பது வேதனைக்குரிய நிதர்சனமாகும். சில பாடசாலைகளில் ஆய்வுக்கூடங்களுக்கான சிறிய அளவிலான உட்கட்டமைப்பு வசதிகள் காணப்பட்ட போதிலும் அவற்றை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கான பாட ஆசிரியர்கள் போதிய அளவில் இல்லை. ஒருபுறம் பௌதிக வள பற்றாக்குறை, மறுபுறம் இருக்கின்ற வளங்களை சரியாக கையாள்வதற்கான ஆசிரியர் வள பற்றாக்குறை என இருமுனை நெருக்கடிகளுக்குள் இப்பாடசாலைகள் சிக்கியுள்ளன. இத்தகையதொரு பின்னணியில் மாணவர்களின் அறிவு திறனும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை ஆற்றலும் எவ்விதம் விருத்தி அடையும் என்பது ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியதொன்றாகும். இந்நிலையில் எங்கே சமத்துவமான கல்வி? மலையக பிரதேச மாணவர்கள் கல்வி உரிமையை முழுமையாக அனுபவிக்கின்றார்களா என்ற கேள்வியை கட்டாயம் எழுப்ப வேண்டிய நிலை உள்ளது. அதேவேளை அரசியல் தலையீடு மலையக மாணவர்களின் கல்வியில் பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் நிலையில் கல்வி எப்படி சம உரிமைக்குரியது என்ற ஐயம் தோற்றம் பெறுவது தவிர்க்க முடியவில்லை. ஆதாரமாக கேகாலை கல்வி வலயத்தில் உட்பட்ட கே சாந்தமரியால் தமிழ் மகா வித்தியாலயம் மற்றும் கே உந்துகொடை தமிழ் மகா வித்தியாலயம் மற்றும் தெஹியோவிட்ட வலயத்தை சேர்ந்த கே தெஹியட்டதேரிய தமிழ் மகா வித்தியாலயம் மற்றும் ஸ்ரீகணேசா தமிழ் மகா வித்தியாலயம் போன்ற பாடசாலைகளில் இதுவரை காலமும் பாடசாலைக்கு சொந்தமான விளையாட்டு மைதானம் இல்லாத நிலை காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான தன்மையில் மாணவர்களின் இணைப்பாடுவிதான செயற்பாடுகள் எவ்வாறு வளர்க்கப்படும்? கற்பதை தவிர ஏனைய திறன்கள் எவ்வாறு அவர்கள் வளர்த்துக் கொள்வது? எங்கே அரசாங்கத்தின் தேர்தல் கொள்கைகள்? அது வரும் எழுத்து என்பதை மேற்குறிப்பிட்ட பாடசாலைகளின் நிலை தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. பாடசாலைகளின் அடிப்படை பௌதிக வளங்களை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் அடுத்தடுத்து வரும் அரசாங்கங்கள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின் போதும் பில்லியன் கணக்கில் வெளிநாட்டு கடன்கள்
பெறப்பட்ட போதிலும் மலையக பிரதேச பாடசாலைகளின் அடிப்படை தேவைகள் இன்னும் நிறைவு செய்யப்படாமல் இருப்பது அத்திட்டங்களின் பயனை தீர்மானிக்கும் காரணியாக உள்ளது. ஒரு நாட்டின் மிக உயரிய சொத்து அந்நாட்டின் சிறுவர்களே. ஆனால் அவர்களுக்கான முறையான கல்வியை வழங்குவதில் நிலவும் அரசியல் தலையீடுகளும் திட்டமிடல் பாரபட்சங்களும் பெரும் தடையாகவே அமைந்துள்ளன. கேகால மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்தின் தமிழ் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்ற போதிலும் தமிழ் மொழி மூல பாடசாலைகளின் தற்போதைய பின்னடைவானது அவர்களின் செயற்பாடுகள் குறித்த கேள்விகளை எழுப்புகின்றது. கல்வி மேம்பாட்டிற்கான முறையான அழுத்தங்களை வழங்க வேண்டிய மக்கள் பிரதிநிதிகள் இவ்விடயத்தில் காட்டும் மெத்தன போக்கு மாணவர்களின் எதிர்காலத்தை பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்நிலை தொடருமானால் எதிர்கால சந்ததியினரின் சமூக பொருளாதார நிலை இன்னும் அதல பாதாளத்திற்கே செல்லும். எனவே மக்கள் தமது வாக்குரிமையின் வலிமையை உணர்ந்து சமூக பொறுப்புணர்வுடன் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டியது அவசியமாகும். தகுதியற்ற பிரதிநிதித்துவங்களை தவிர்த்து கல்வி மற்றும் சமூக மாற்றத்தில் உண்மையான அக்கறை கொண்டவர்களை தெரிவு செய்வதே இந்நெருக்கடியில் இருந்து மீள்வதற்குரிய வழியாகும். கணிதம், விஞ்ஞானம் மற்றும் ஆங்கிலம் போன்ற விசேட பாடங்களுக்கான ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்ச்சியாக நிலவி வருவது கேகாலை மாவட்ட கல்வியின் மற்றொரு பெரும் பலவீனமாகும். அத்தகைய பாடங்களுக்குரிய தகுதியான ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தால் வேறு பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்களை கொண்டு விசேட பாடங்களை கற்பிக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது. இதன் நேரடி விளைவாக மாணவர்கள் பயிற்சியின் பெறுபவர்கள் பாரிய வீழ்ச்சியை சந்திக்கின்றனர். இவ்வாறு பெறுபவர்கள் வீழ்ச்சியடையும் போது சம்பந்தப்பட்ட பாடசாலைகளின் அடைவு நிலை குறைந்த பாடசாலைகள் என அடையாளப்படுத்தப்படுகின்றன. இத்தகைய முத்திரை குத்தப்படுதல் அந்த பாடசாலைகளுக்கு கிடைக்க வேண்டிய போதிய வசதி வாய்ப்புகளையும் அபிவிருத்தி நிதிகளையும் தடுத்தோ அல்லது தாமதப்படுத்தியோ விடுகின்றது. இவ்வாறான ஒரு நச்சு சுழற்சியானது பின்தங்கிய பாடசாலைகளை மேலும் பின்தங்கிய நிலைக்கு தள்ளுவதுடன் மாணவர்களின் கல்வி எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகின்றது. மலையக சமூகத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான குடும்பங்கள் கடும் வறுமை கோட்டின் கீழேயே வாழ்கின்றன. இந்த பொருளாதார நெருக்கடியானது பிள்ளைகளின் உயர்தர கல்வியை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக உள்ளது. வசதியுள்ளோர் சில பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை நகரப்புற பாடசாலைகளுக்கு அனுப்பி உயர்கல்வியை தொடர செய்தாலும் பெரும்பான்மையான பெற்றோர்களுக்கு அது எட்டாக்கணியாகவே உள்ளது. இத்தகைய சூழலில் தோட்டப்புற மாணவர்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு அருகாமையிலேயே தரமான உயர்தர கல்வி வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது அரசின் தவிர்க்க முடியாத கடமையாகும். தோட்டப்புறங்களில் தற்போது உயர்தர வகுப்புகளை கொண்டுள்ள ஒரு சில பாடசாலைகளின் ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் பௌதிக வள குறைபாடுகள் போன்ற பாரிய சவால்கள் நிலவுகின்றன. இத்தகைய உட்கட்டமைப்பு சார் பலவீனங்கள் காரணமாக அம்மாணவர்களுக்கு முறையான மற்றும் தரமான கல்வியை வழங்குவதில் இப்பாடசாலைகள் இன்றும் பின்தங்கிய நிலையிலேயே உள்ளன. ஒருபுறம் மாணவர்களது கல்வி ஆர்வத்தை குறைப்பதுடன் மறுபுறம் அவர்களது எதிர்கால தொழில்துறை வாய்ப்புகளையும் முடக்கி விடுகின்றது. ஒவ்வொரு குடிநபரும் சமூகத்தின் அனைத்து தளங்களிலும் சம வாய்ப்புகள் வழங்கப்படுவதே உண்மையான சுதந்திரத்தின் அடையாளமாகும். அதிலும் குறிப்பாக கல்வித்துறையில் சமத்துவமான வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்படுவது ஒரு நாட்டின் ஜனநாயக பண்பிற்கு மிக அவசியமானதாகும். மலையக சமூகத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திலும் கல்வி என்பது வெறும் அறிவுசார் கருவி மட்டுமல்ல, அது அச்சமூகத்தின் இருப்புக்கான ஆதாரமாகும். கல்வி வளர்ச்சி அடையும் போது மாத்திரமே ஒரு சமூகம் நீண்ட காலமாக திணிக்கப்பட்ட அடிமைத்தன மனப்பான்மையில் இருந்து முழுமையாக விடுபட்டு சுயமரியாதையுடனும் உரிமையுடனும் வாழக்கூடிய நிலையை எட்ட முடியும். மலையக மாணவர்களை பொறுத்தவரையில் ஆரம்ப கல்வி முதலே ஆசிரியர் பற்றாக்குறை, பௌதிக வள குறைபாடு போன்ற சவால்களுக்கு மத்தியிலேயே தமது கல்வி போராட்டத்தை தொடர்கின்றனர். இத்தகைய இடர்பாடுகளை கடந்து கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற போதிலும் உயர்தரத்தில் தாம் விரும்பிய பாடத்துறையை தெரிவு செய்வதில் அவர்கள் பாரிய தடைகளை எதிர்நோக்குகின்றனர். குறிப்பாக கணிதம், விஞ்ஞானம் போன்ற துறைகளில் பயில வேண்டுமாயின் அவர்கள் நகரப்புற பாடசாலைகளை நாட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகின்றார்கள். இருப்பினும் இம்மாணவர்களின் குடும்ப பொருளாதார சூழல் அத்தகைய நகரப்புற கல்விக்கான செலவுகளை தாங்கிக் கொள்ளும் நிலையில் இல்லை. இத்தகைய போராட்டங்களை கடந்து உயர்தரத்தில் மிகச்சிறந்த பெறுபவர்களை பெற்று பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டாலும் உயர்கல்வியை தொடர்வதற்கான வாழ்வாதார செலவுகள் அவர்களது பொருளாதார நிலையை மேலும் நசுக்கிக் கொண்டிருக்கின்றன. இதனால் திறமையுள்ள பல மாணவர்கள் தமது உயர்கல்வி கனவை பாதியிலேயே கைவிட வேண்டிய துரதிர்ஷ்டமான சூழல் இன்றும் நீடிக்கின்றது. எனவே மலையக பிரதேச பாடசாலைகள் எதிர்கொள்ளும் இந்த நீண்டகால சவால்களை களைவதற்கு அரசாங்கம், சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் மக்கள்
மக்கள் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து காத்திரமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். குறிப்பாக கணிதம், விஞ்ஞானம் மற்றும் ஆங்கில பாடங்களுக்கான ஆசிரியர் நியமனங்கள் உடனடியாக அதிகரிக்கப்பட வேண்டியதுடன் நவீன வகுப்பறைகள், ஆய்வுக்கூடங்கள் மற்றும் நூலக வசதிகள் போன்ற உட்கட்டமைப்பு மேம்பாடுகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒவ்வொரு கல்வி வலயத்திலும் போதிய பாடசாலைகளில் உயர்தர விஞ்ஞான மற்றும் கணித பிரிவு அறிமுகப்படுத்தப்படுவதோடு பெயரளவில் மாத்திரமன்றி நிர்வாக ரீதியாகவும் அவை முறையான தேசிய பாடசாலைகளாக கட்டமைக்கப்பட வேண்டும். அனைத்திற்கும் மேலாக கல்வித்துறையில் நிலவும் தேவையற்ற அரசியல் தலையீடுகள் முற்றுமுழுதாக தவிர்க்கப்பட்டு தகுதியின் அடிப்படையில் நிர்வாக சீர்திருத்தங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இத்தகைய ஆக்கபூர்வமான மாற்றங்களின் மூலமே மலையக கல்வியின் தற்போதைய அவல நிலையை மாற்றியமைக்க முடியும். மலையக சமூகத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கும் கல்வி மாத்திரமே மிக சிறந்த அடித்தளமாகும். கல்வி வளர்ச்சி அடையும் போது மாத்திரமே அச்சமூகமும் அச்சமத்துவத்தையும் உண்மையான சுதந்திரத்தையும் வென்றெடுத்து நாட்டின் தேசிய வளர்ச்சிக்கான தனது பங்களிப்பை இன்னும் வலுவாக வழங்க முடியும். நன்றி.